Hi guys, welcome back to our channel. ஸோ வழக்கம் போல் கிளம்பியாச்சுங்க. ஸோ பையனை கொண்டு போய் விட்டுட்டு போக வேண்டியதுங்க. ஸோ பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எவ்வளோ பரவாயில்லைங்க. ஸோ எங்கேயோ பயந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அம்மா. ஸோ அதுக்கு ஈவினிங் போய் மந்திரிக்கு போகணுங்க. ஆள் எப்படின்னா ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. ஸோ நேற்று வீடியோ எடுக்க முடியல. ஒரு வீக்லி 3 வீடியோ போடுற மாதிரி தாங்க நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நேற்று ஒர்க்கு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன இடத்துக்கே தாங்க. ஸோ அந்த மேலே வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அந்த சைடு பார்டர் கல் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த கல் தான் ஒட்டிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஷார்ட்கட்டில் நம்ம போக முடியல. ஸோ இப்படி சுற்றி தான் போய் ஆகணும். ஏன்னா வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி வருதுங்க. ஸோ ஓகே கைஸ், ஒரு நிமிஷருங்க, பையனை இறக்கி விட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நானும் போய் கேட்கல. எக்ஸாமு லீவ் விட்டுட்டாங்க, 3ஆம் தேதி வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ நானும் தெரியாமல் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ பரவாயில்லைங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகிற பக்கம் வந்து அண்ணன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போகலாங்க. ஸோ அங்கெல்லாம் குட்டீஸ் நிறையா இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரிப் எடுக்கலாங்க. பஸ்ஸெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் பைக்கில் வந்து கொஞ்சம் காற்று தாங்க ஃபுல்லாக அடிக்குது. ஸோ நானும் அது என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஸோ வீடியோ எடிட்டிங்கில் அப்படியே தாங்க நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுத்து பார்க்குறேன். அப்போவுமே அந்த கொஞ்சம் சவுண்டு வந்து அந்த காற்று சவுண்டு வந்து எப்படின்னா கொஞ்சம் லேசாக வீடியோவில் இருக்குதுங்க. என்னங்க போய் வேலை செய்யலாம், வெயில் போட்டு கொளுத்தி எடுத்துருதுங்க. ஸோ வெயில் நிழலும் பார்க்காமலாம் வேலை செய்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு வழியாக திருமல்பாளையம் வந்தாச்சுங்க. ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து அந்த ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகணும். ஏன்னா இதில் வந்தாலும் கொஞ்சம் அந்த ரோடு விட இந்த ரோடு வந்து கொஞ்சம் லாங்குன்னு வச்சுக்கலாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து ஃபோன் அடித்து கேட்டங்காட்டி அப்புறம் சொல்கிறாங்க, ஸோ எக்ஸாம் வந்து லீவ் விட்டாச்சுங்க அப்படின்னு. அது பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னாங்களாமாங்க, இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. ஸோ அவங்களும் சொல்லலை. ஸோ இல்லை, குழந்தைங்கள சொல்கிறதுக்கு மறந்துடுவாங்க விளையாட்டு புத்தியில். ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாதுங்க. ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டாங்கன்னா பரவாயில்ல, போட்டு வச்சுருக்காங்க. 3 ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பிரிக்ஸு சேம்பர்ஸு தாங்க அதிகம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 சேம்பர்ஸ் இருக்குங்க. சேம்பர்ஸ் இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற சேம்பர்ஸ் அனைத்துமே பக்கா குவாலிட்டியில் வந்து வெளியே கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு வெயில் குறைஞ்சதுன்னா பரவாயில்லைங்க. வெயில் குறையிற மாதிரி தான் இல்லைங்க. அதே மாதிரிங்க நேற்று காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுதுங்க. ஆடி மாதம் காற்று கூட தோற்று போயிருன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பயங்கரமான காற்றுங்க. இங்கெல்லாம் ஸ்கூலு இருக்குதுங்க. ஸோ எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும்தான் லீவ் விட்டாங்க மாதிரி இருக்குங்க. இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியாஸ் தாங்க அதிகம். வில்லேஜ் ஏரியாஸ், ஆர்கானிக் ஃபார்மு, இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கள் தோட்டத்தில் வேறு இன்னும் எதுவுமே விதைக்காமல் இருக்குங்க. ஸோ நான் அந்த யூடியூப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால நானும் அது சரியாக கவனிக்காமல் இருக்கிறேங்க. ஸோ இப்போதைக்கு அப்பாவுக்கு வருடாந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று காட்டில் ட்ரை பண்ணுவோங்க. ஸோ இது நிறைய பேர் காடு விலைக்கு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், விலைக்கெல்லாம் தரதா இல்லைன்னு சொல்லிட்டேன். அது ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்துங்க இது பாருங்க கீரிக்குட்டி. ஹேய், ஸோ நீங்களாம் இந்த மாதிரி கீரிக்குட்டி, இந்த ஸ்னேக்ஸு இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா லைவாக பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. இங்கெல்லாம் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கீங்களே குறுக்க மறுக்கம் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. அதை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது. இந்த ரோட்டில் தாங்க நம்ம போகணும். ஸோ விலங்குகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் காயப்படுத்தாதீங்க.
ஸோ போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நான் டாக் வந்து குறுக்கால வந்திருக்கேன். ஸோ அந்த இந்த படத்தை சொல்லுவேன், கௌசிக் குறுக்க வந்தா அப்படிங்கிற மாதிரிங்க. குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மெயினாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு அனிமல்ஸ் மேலே விலங்குகள் மேலே ஏற்ற வேண்டாம், பாவம், அதுவும் ஒரு உயிரினம் தான். எல்லா உயிரினத்தையும் மதிக்க நம்ம கற்றுக்கணுங்க. வீட்டில் ஒரு 2 பேர் அடங்காதவனுங்க இருக்கானுங்க, அவனுங்களோட பிரச்சனை தான் எப்படி சொல்றதுன்னா, வீட்டில் ஒருத்தனை வந்து அவுத்து விட்டுட்டு வந்தாலும் 2 பேர் மாற்றி கட்டியிருக்கிறவங்க கூட போய் இவன் போய் சண்டை போடுறதுங்க. அதனால தான் நீங்கள் 2 பேர்த்தையுமே நான் கட்டி போட்டு வந்துட்டேன். அவுத்துடுறது பிரச்சனை இல்லைங்க. அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு கதை நீக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அவனும் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் ஆரம்பிச்சு தாங்க வரானுங்க. நமக்கு பயமாக இருக்குது, ஏதோ மற்ற நாய்க்கு என்ன கடிச்சு வச்சிருச்சுன்னா. நானும் அதனால தாங்க கம்முன்னு வீட்டுக்குள்ளேயே அம்மாட்டையும் சொல்லிட்டு, நான் முடிஞ்ச வரைக்கும் நீ வெளியே போகிறதுனாமா நாயை கட்டி போட்டுட்டு போயிருங்க, இல்லைன்னா கதை சாத்திட்டு போயிருக்குமா அப்படின்னு சொல்லி அதுங்க போவேன். பாருங்க காற்று அவ்வளோ ஃபுல்லாக அடிக்குதுங்க, பாருங்க காற்று என்னமா அடிக்குதுன்னு. இல்லைங்க மறுபடியும் ஆற்றுல தண்ணி குறைஞ்சிருச்சு, நேற்று ஃபுல்லாக போச்சுங்க. ஸோ போன வீடியோவில் காமிச்சு இல்லைங்களா, அது முந்தானத்து ஃபோட்டோ வீடியோ, அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக போகுங்க. ஸோ நம்ம டெய்லி இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்குறோம். ஸோ உங்களுக்குமே நிச்சயமாக போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இவன் ஒரே ரோட்டில் போய் பேசி எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறான் அப்படின்னு நீங்களுமே நினைப்பீங்க. ஸோ எனக்கு சுச்சுவேஷன் வந்து அப்படி இருக்குங்க. இப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் தண்ணி கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஆற்றுல தான் வந்து முதல்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு டைம் பார்த்துருக்குறேன், சின்ன முதல் தாங்க, அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸோ 2 முதல்ல என்னமா இருந்துங்க, பெருசு ஒன்று சிறுசு ஒன்று இருந்தது என்னமா இருந்ததுங்க. அதில் வந்து பெருசு வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சாரிண்ணே பார்க்கலண்ணே. ஸோ அண்ணன் கார் வந்தது பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண சொன்னார். ஸோ நானும் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி பெண்டெல்லாம் திரும்பாதீங்க. ஸோ நான் கொஞ்சம் வேலைக்கு போகிற அவசரத்தில் திருப்பிட்டேன். ஐம் வெரி வெரி சாரிங்க. பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ளேயும் நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கம்முன்னு நானும் நாளையிலேருந்து கொத்து எடுத்துகிட்டு காட்டு வேலைக்கு போகலான் இருக்கிறேங்க. எல்லாம் எவ்வளோ ஹாப்பி, சந்தோஷம், நிம்மதி எவ்வளோ இருக்குது தெரியுங்களா. நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் காசு சேர்க்கறது முக்கியம் இல்லைங்க, நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகளோடு வாழணுங்க. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள. இதெல்லாம் ஃபுல்லாக ரசிக்க கற்றுக்கணுங்க. அதாங்க அலங்கியமே வந்திருக்கு. ஸோ பையனை கொண்டு வைங்க, அன்னிக்கிட்ட விட்டுட்டு இப்போ திரும்ப வேலைக்கு வரணுங்க. அண்ணன் எங்கே தாராளத்துக்குள்ளுக்குன்னு வேலை பிடிச்சாருன்னா பரவாயில்லைங்க, நமக்கு அது பக்கம். ஸோ இங்கேருந்து எப்படின்னா நம்ம சுற்றி வர மாதிரி இருக்குங்க. எப்படின்னா சேஃப் அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குங்க, சேம் டு சேம், ஈவன் அண்ட் ஈவன். ஸோ காலையில் அப்பா வண்டி எடுத்துகிட்டு வரலாந்தாங்க இருந்தேன். ஸோ நேற்று அப்பா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸோ காலையில் காற்று கம்மியாக இருக்குன்னு சொல்லி அக்கா வீட்டில் போய் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். அடிச்சுட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தேன். வேலைக்கெல்லாம் வந்துட்டேங்க, வேலைக்கு வந்துட்டு நிப்பாட்டிட்டே சரி பொழுதோட டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. ஸோ வண்டி எடுக்கலாம்னு எடுத்துங்க, சுத்தமாக காற்று ட்ரையி போச்சு, என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ கடைசியில் பார்த்தா பஞ்சரா, நீ காற்று இறங்குச்சா இல்லை மவுத்து பிரச்சனையா என்னென்னு தெரியலைங்க, ஃபுல்லாக காற்று இறங்கினக்காட்டி. ஸோ நான் ஓட்டிகிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் அப்புறம் மறுபடியுமே நைட்டு அக்கா வீட்டுக்கு போயிங்க, மறுபடியும் காற்றடிச்சிட்டேன். காற்றடிச்சு மறுபடியும் நைட்டு தளவாய்ப்பட்டினம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருந்தேன். ஸோ காலையில் அப்புறம் வண்டி எடுக்கலான்னு பார்த்தா காற்று மறுபடியும் இறங்கிடுச்சுங்க. ஸோ பஞ்சராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கழட்டி மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா ஸோ டைம் ஆகி போயிருந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நிப்பாட்டிட்டு எப்ஜெட்டு தூக்கிட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்க, இப்போ போகிற ஊர் தான் ஆண்டிநாயக்கன் வலசுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எங்கள் மாமா ஊர். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணி வீட்டில் கொண்டு விட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த வழியில் தாங்க வரணும்.
ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனது பையனை. ஸோ காய்ஸ் ஒரு வழியை விட்டாச்சு. ஸோ நம்ம வேலை கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா பாட்டியும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், வேலைக்கு பக்கம் வந்தாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, see you. I love you to all guys.